ராகவுக்கு சரியான பதிலடியை நிலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நிலா இப்போ வரைக்கும் நம்ம ராகவை தப்பான எண்ணத்துலேயும் அந்த காதலோட பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம நிலாவை எப்படியாச்சும் நம்ம லவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ்வை ஏற்றுக்க மாட்டாளா நம்ம நிலா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பார்த்தோன்னா நம்ம ராகவ் அந்த இடத்துல நிலாவுக்கு பாசத்தையும் அது மட்டும் இல்லாமல் அன்பையும் அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்ததுக்கு விபரீதமாக அந்த சைடு இருந்து என்ன கிடைச்சதுனாக்கா பிரச்சனை மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராகவுக்கு அவமானமாக கிடைச்சிருந்துச்சு. எதனாலனா நம்ம ராகவ் நினச்சிட்டு இருக்காங்க நிலா கல்யாணம் ஆகாத பொண்ணு தான், அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல நம்ம நிலா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா கல்யாணம் ஆன ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் சொல்லாதனால தான் இந்த ஒரு விபரீதம். இதில் நம்ம சோழன் என்ன பண்ணாருனாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. என்ன நிலா அவன் உன்னை ஏன் ஆளுன்னு சொல்கிறான், நான் பார்க்குற பொண்ணுன்றான், அப்போ என்ன அர்த்தம், நான் எதுக்கு உனக்கு, நீ போயிட்டு எவன் கூடியானா பார்த்தினாக்கா பேசிக்கோ எதனா பண்ணிக்கோ, இல்லை நீ யார் கொடுக்குற வாட்சனாலே கட்டிக்கோ, எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, எனக்கு எது கால் பண்ணேன்னு சொல்லி கோவப்பட்டு ரொம்பவும் பார்த்தினாக்கா ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கோவத்தில் 100% பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குது. என்ன தான் நீ என்னை ஃபேக்காக லவ் பண்ணியிருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி அந்த இடத்துல பார்த்தோன்னா என்ன ஆகிடுச்சு, அங்கே இந்த ராகவ் என்கிட்டே சொல்லும் போது எனக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதில் இந்த ராகவ் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இதனால தான் நைட்டெல்லாம் மெசேஜ் பண்ணுறாரா, நைட்டில் கால் பண்ணுறாரா, இதை நம்ம இதுக்கு மேலே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே நம்ம நிலா என்ன பண்ணாங்க, நேராக போயிட்டு இப்போ ராகவ் கிட்ட பார்த்தோன்னாக்கா சொல்கிறாங்க உங்களால் தான் எனக்கு சோழனுக்கும் பல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துலையுமே இப்போ ராகவ் கேட்டார் அவருக்கு எனக்கு கோவம் வரப்போகுது, அவர் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அவர் தான் பார்த்தோன்னாக்கா எனக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னாக்கா பார்த்து செய்வார், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் கேட்பார், வேறு யாரும் கேட்க முடியாது அப்படின்றத நிலா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இதுவுமே பார்த்தோன்னாக்கா நீங்கள் வேறு ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிலா சொல்லும்போது நிலா கிட்ட நம்ம ராகவ் சொல்கிறாங்க. நம்ம நிலா என்ன சொன்னாங்கன்னாக்கா உங்களுக்கெல்லாம் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரு இது நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி போன இடத்துல எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதை பார்த்த ராகவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதை நம்ம கையில் ஏன் மறைச்சாங்க, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னதான் ராகவ் நியாயமாக பேசுகிறாலையோ அங்கே நிலாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கோவம் வந்துடுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா என்ன பண்ணிட்டாங்க கோவப்பட்டு ஆதாரத்தை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. எனக்கு பாதி நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் இதை பார்த்த நம்ம சோழனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்துடுது. இப்போ நம்ம நிலா இதே கோவத்தில் போயிட்டு நம்ம சோழன்கிட்ட பார்த்தோன்னாக்கா நல்லபடியாக நடந்து பார்க்கலாம், இல்லை அங்கேயும் சண்டை போடுவாங்களாம், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா இல்லை சண்டை போட்டுகிட்டே இருக்கணுமான்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவித்து நம்ம ராகவுக்கு இந்த மாதிரி அவசியம் தேவைன்றதை சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.